ஹலோ வணக்கம் நண்பா, இது உங்கள் லோகநாதன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம பைக் எடுத்து போன வாரத்தோட வந்து 3 வருஷம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இந்த 3 வருஷத்தில் வந்து எனக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வந்து ரிப்பீட்டடாக வந்துச்சு, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா, நான் அதிகமாக செலவு பண்ணின திங்ஸ் என்ன இருக்குது இந்த பைக்கில் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம ஷேர் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ கரண்ட்டாக என்னோடய பைக்கோட மைலேஜ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே வந்து நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். இந்த பைக் எடுத்ததுனையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து 5 ஃப்ரீ சர்வீஸ் தந்தாங்க. நம்ம இந்த பைக் எடுக்கும்போது இதோட காஸ்ட்டு வந்து 80,000 வந்துச்சு. இப்போ வந்து கரண்ட்டாக இந்த பைக்கோட ஸ்டேஜ் அதாவது வந்து அனலாக் மீட்டர் தான் இருக்குது. ஸோ இந்த அனலாக் மீட்டரில் இப்போ இருக்க பைக்குக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 94,000 நினைக்கிறேன். சம்திங் 14,000 வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ இதே பைக் தான் BS6 ஃபேஸ் 1ல் எடுத்தேன் நான். இப்போ வந்துக்கிறது எல்லாமே வந்து ஃபேஸ் 2வில் வருது. இப்போ வந்து 5 ஃப்ரீ சர்வீஸ் கொடுத்தாங்க. ஸோ அந்த 5 ஃப்ரீ சர்வீஸும் நம்ம ஷோரூமில் தான் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சைன்ஸ் ப்ராக்கெட் ஒன்று மாற்றுச்சு. ஸோ அது வந்து 29,000 மாற்றினோம். அதுவும் ஷோரூமில் வந்து லாஸ்ட்டாக 39 கிலோமீட்டர்லாம் நான் வந்து விட்டேன். ஸோ அது என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னா, எனக்கு வந்து மேல் ஃபங்க்ஷன் லைட் வந்து எரிஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஜினில் வந்து ஓரிங் ஒன்று வரும். ஸோ அந்த ஓரிங் போயிடுச்சு, ஆயில் லீக்கேஜ் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஹெட் பேக்கிங் எல்லாமே வந்து போயிடுச்சு. ஸோ அங்கேயும் வந்து நம்மளுக்கு ஆயில் லீக்கேஜ் இருந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ இவங்க வந்து ஷோரூமில் விட்டு மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டு மாற்றினோம். மாற்றினதுக்கப்புறம் அதெல்லாம் ஓகே ஆயிடுச்சு. ஆனால் வந்து சென்சார் மேல் ஃபங்க்ஷன் வந்து அவங்களால ரெடி பண்ண முடியல. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு வந்து கேட்டாங்க அப்படின்னா, உள்ளே வந்து பேங்க் ஆங்கிள் சென்சாரை வந்து எலி கடிச்சிருச்சு. அது வந்து நம்மளோட ஃபால்ட்டு தான். நான் வந்து ஒரு வீட்டுக்குள்ளே ஸ்டோர் ரூம்குள்ளே நிறுத்தியிருந்தேன். அதில் வந்து எலி கடிச்சிருச்சு. ஸோ அதனால் வந்து அவங்க ரீசெட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு காமிச்சிட்டாங்க. ஒயரிங் கிட்டு தான் ஃபுல்லாக மாற்றணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்ம வந்து ஒயரிங் கிட்டு மாற்றணும் அப்படின்னா 4,000 ரூபாய்க்கு மேலே வரும். ஸோ ஒரு பேங்க் ஆங்கிள் சென்சாருக்காக ஒயரிங் கிட்ட நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டு நம்ம வீட்லேயே வந்து ஒரு சால்ட்ரிங் பண்ணி ஒரு 10 ருபீஸுக்கு தான் வாங்கிட்டு வந்தேன். இந்த கீச்சிங் ஸ்லீவெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். ஸோ சால்ட்ரிங் பண்ணிட்டு கனெக்ட் பண்ணோம், ஓகே ஆயிடுச்சு. அதை பற்றி கூட ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்போம். ஆனால் அதுக்கப்புறம் வந்து அந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து சொன்னாங்க, ஸோ ஷோரூம்லேருந்து இந்த மாதிரி வந்து சால்ட்ரிங் பண்ணி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட் வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஸ்டில் நான் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சால்ட்ரிங் பண்ணி போட்டு 3,000க்கு மேலே ஓட்டிட்டேன். கம்ப்ளைண்ட்டுங்கிறது எதுவுமே கிடையாது. சென்சாருங்கிறது ஒரு கனெக்டிவிட்டி. ஸோ நம்ம அந்த ஒயர் கட் பண்ணும்போது ஸ்லீவ் கட் பண்ணும்போது கரெக்டாக கட் பண்ணணும். அது ஜாயின் போடும்போது நம்ம வந்து சால்ட்ரிங்கில் தான் ஜாயின் போடணும். சால்ட்ரிங் போட்டு ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே வராது. ஆனால் நிறைய பேர் வந்து ஷோரூம்லேருந்து அது அப்படி தான் சொல்கிறாங்க, கம்ப்ளைண்ட் வரும்னு. ஸோ அது வாய்ப்பே இல்லை. ஏன்னா இண்டஸ்ட்ரியல் ஓரியன்டாக நாங்கள் வந்து நிறையா சென்சார்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதோடமே வந்து ஹெவி பர்பஸ் சென்சார்ஸ் எல்லாம் வரும். ஸோ அதெல்லாமே வந்து ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸ்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 7 வருஷம் 8 வருஷம் ஓடின மிஷினரிஸ் எல்லாமே இருக்குது. ஸோ மெஷின்ஸ் கம்பேர் பண்ணும்போது இதோட ஆம்ஸ் ரேட்டிங் இதெல்லாமே வந்து கம்மி தான். ஸோ அதனால் இது பெருசாக ப்ராப்ளம் இருக்காது. அதனால் வந்து நம்ம சால்ட்ரிங் போட்டோம், அதுவும் ரெடி ஆயிடுச்சு. அதுவும் ப்ராப்ளம் இல்லை இப்போதைக்கு. ஸோ நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க, ஷோரூமில் இருந்து கமெண்டில் வந்து சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி வந்து கம்ப்ளைண்ட் வரும், நான் ஷோரூமில் தான் ஒர்க் பண்ணுறேன், இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா கம்ப்ளைண்ட் வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு கேட்டால் அதுக்கு விளக்க தெரில. ஸோ கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. மேஜராக என்ன கம்ப்ளைண்ட் வந்துச்சு அப்படின்னா, அந்த 3 வருஷத்தில் ஸ்பீடோ மீட்டர் வந்து நான் 4 டைம் வந்து செட்டே மாற்றினேன். அதாவது வந்து இந்த கேபிள் இருக்கு இல்லையா, ஸோ கேபிள் கீழே வந்து கியர் செட் ஒன்று வரும் வீலில். ஸோ இந்த ரெண்டையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 டைம் வந்து மாற்றினேன். எனக்கு பெரிய தலைவலினா எனக்கு இந்த ஸ்பீடோ மீட்டர் தான், செட்டே ஆகாது. இப்போ ஃபைனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த ஹெட் ஓரிங் மாற்றினோம் இல்லையா, ஸோ அந்த டைமில் வந்து இது ஒரு மேஜர் கம்ப்ளைண்ட்டாகவே சொல்லி கொடுத்தோம். எனக்கு வந்து ஸ்பீடோ மீட்டர் வந்து பெரிய ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மறுபடியும் அந்த கியர் கிட்டும் கேபிளும் தான் மாற்றினாங்க. ஸோ கேபிள் மாற்றினதுக்கப்புறம் வேறு எந்த பண்ணலை. பட் இப்போ வந்து ஓடி இருக்குது, ஒரு 3,000 ஓடி இருக்குது. பட் இதுவுமே வந்து பர்மனெண்ட் சொல்யூஷனாக என்னென்னு தெரில, ஓட்டி பார்த்தா தான் தெரியும். ப்ராப்ளம் வந்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடோ மீட்டர் மட்டும்தான். பட் இது வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஸ்டார்டிங் ப்ராப்ளம் வந்ததே கிடையாது. பைக்கு பொறுத்த வரைக்கும் எவ்வளோ நாள் நிறுத்தி வச்சுருந்தேன் அப்படின்னாலும் கீ போட்டு ஸ்டார்ட் பண்ணணும்னா செல்ஃப் ஸ்டார்ட் ஆயிரும். சென்சார் கம்ப்ளைண்ட் வந்து இது வரைக்கும் எதுவுமே வரல. ஸோ எரருமே வந்து மேஜராக எதுவும் வரல. எனக்கு எலி கடிச்சிச்சு, அந்த பேங்க் ஆங்கிள் சென்சார் கம்ப்ளைண்ட் வந்துச்சு, அவ்வளோதான். அதுவுமே வந்து சென்சார் எதுவும் எந்த ஃபால்ட் ஆகலை, சால்ட்ரிங் பண்ணி போட்டோம். ஸோ ப்ராப்பராக எல்லாமே ஒர்க் ஆகுது. இன்ஜெக்டர் பொறுத்த வரைக்கும் எனக்கு வேறு எந்த ப்ராப்ளமே வந்து ரிப்பீட்டடாக வந்த மாதிரி தெரில. எனக்கு ஸ்பீடோ மீட்டர் மட்டும்தான் இந்த பைக்கில் சாட்டிஸ்ஃபைடு இல்லை. ரன்னிங்கில் இருக்கும்போது கிளச்சு பிடிச்சோம் அப்படின்னா ஆஃப் ஆகிற கம்ப்ளைண்ட் வந்து நிறையா பேர் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஈவன் நானுமே வந்து ஸ்டார்டிங்கில் நிறையா டைம் அதை வந்து ஃபேஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக வந்து இப்போ வந்து பைக் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு செட் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஆஃப் ஆகிற கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது ரேராக இருக்குது. ரீசெண்டாக வந்து பிரேக் கம்ப்ளைண்ட் வந்து நிறையா பேர் சொல்கிறீங்க. எனக்கும் அந்த கம்ப்ளைண்ட் இருந்துச்சு. பிரேக் பிடிச்சோம் அப்படின்னா கீச்சுன்னு ஒரு சவுண்டு வரும். ஸோ அந்த சவுண்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் ஷூ மாற்றி பார்த்தாங்க, எதுக்குமே வந்து ரெடி ஆகலை. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா
பிரேக்ஸு சவுண்டு வந்துச்சு அப்படின்னா கழட்டி க்ளீன் பண்ணுவேன். நானே க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாட்டுவேன். ஸோ மாட்டினா கொஞ்சம் நாள் ஓடும், மறுபடியும் அந்த மாதிரி கீச்சுன்னு சவுண்டு வரும். ஸோ அந்த சவுண்டு வந்து எனக்கு அரெஸ்ட்டே ஆகலை. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, லாஸ்ட்டாக இந்த சர்வீஸ் விடும்போது தான் பிரேக் ஷூவும் மாற்ற சொல்லிட்டேன். ஸோ அது எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து பிரேக் ஷூ வந்து மாற்றிடுங்க அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ பிரேக் ஷூ மாற்றி விட்டாங்க. மாற்றி விட்டதுக்கப்புறம் கொஞ்ச நாள் சவுண்டு வந்துச்சு. ஒரு 2 வீக்ஸ் சவுண்டு வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த பேக் வீலில் வந்து நம்மளுக்கு அந்த பிரேக் ஷூ சவுண்டு வந்து வர்றதில்ல, கீச்சுன்னு சவுண்டு வர்றதில்ல. பட் இன்னும் எனக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட் வீலில் அந்த சவுண்டு இருக்குது. க்ளீன் பண்ணி மாட்டி பார்த்தேன். பட் அந்த சவுண்டு வந்து ரெடியூஸ் ஆகலை. மைலேஜ் வந்து ட்ராப் ஆன மாதிரி தான் இருக்குது. ஒரு ஃபஸ்ட்டெல்லாம் வந்து 65லேருந்து 70 வரைக்கும் நல்லா தந்துட்டு இருந்துச்சு. இப்போ வந்து 60 to 65 தான் தருது. ஸோ 65க்கு மேலே வாய்ப்பே இல்லை. டயர் அப்படின்னு வந்து பார்க்கும்போது பேக் வீல் வந்து நான் 26,000 கிலோமீட்டர்லேயே வந்து பேக் வீல் சேஞ்ச் பண்ணிட்டேன். பட்டு ஃப்ரண்ட் வீலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 43ல் வந்து சேஞ்ச் பண்ணேன். 43,000 கிலோமீட்டரில் வந்து ஃப்ரண்ட் வீல் சேஞ்ச் பண்ணிட்டேன். டியூப்லெஸ் என்னங்கிறதாலையோ தெரில, நிறையா வந்து தேய்மானம் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. ஃப்ரண்ட்லேயும் வந்து சீக்கிரமாக தேஞ்சிருச்சு. சரி ஓகே, இதுக்கு மேலே வச்சு ஓட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட்லேயே டயர் மாற்றிட்டோம். 43,000 கிலோமீட்டரில் மாற்றினோம். நிறைய பேர் வந்து டியூப்பில் ஓட்டுறவங்களாம் வந்து ஸ்டில் 50,000 60,000க்கு மேலே கூட ஓட்டுறாங்க. பட் இந்த டயர் வந்து லைஃப் வரல, அவ்வளோதான் வந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் ஸ்ப்ளெண்டர் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சப்ஸ்கிரைபர் கூட ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.